ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லெமன் சாதம் தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து பசங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி கொடுக்கலாம். ஸோ வந்து இது எப்படி லெமன் சாதம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் சாதம் வந்து எப்படி குயிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இஞ்சி வந்துட்டு நான் ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்திருக்கேன், அப்புறமா கடலைப்பருப்பு வந்து உளுத்த பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், அப்போ வந்து கலக்கா பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறமா கொஞ்சமா வந்து பெருங்காயம். ஸோ வந்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து லெமன் சாறு வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 3 லெமன் போல வந்து எடுத்துட்டு, பெரிய லெமன் 3 எடுத்துட்டு வந்து இது மாதிரி வந்து நான் சாறு பிழிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ வாங்க லெமன் சாறு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாய் வச்சுட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி கடாய் காஞ்சிச்சு. ஸோ இதுல வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கலக்கா பருப்பு வந்து போட்டுட்டு நம்ம வந்து வறுத்து தனியாக வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மீதி பொருள் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வந்து கலக்கா பருப்பு போட்டுட்டேன். ஸோ வந்து வறுத்துக்குங்க. ஸோ எல்லா கூடயும் வந்து ஒன்றா போட்டால் வந்து இது ரொம்ப வந்து தீஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இது தனியாக வந்து வறுத்துட்டு நம்ம தனியாக லாஸ்ட்டில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து இது பண்ணிவிட்டு அந்த லெமன் சாறு கூட வந்து ஊறிட்டு ரொம்ப வந்து புளிப்பாயிடும். ஸோ இந்த வேர்க்கடலை மட்டும் நம்ம வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கலக்கா பருப்பு வந்து நான் வறுத்துட்டேன். ஸோ வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் இப்போ வந்து நான் வந்து கலக்கா எடுத்துட்டு அதே எண்ணெய் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து நான் ஒன்றா போடுறேன். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வந்துட்டு நான் முந்திரியை வந்து போட்டுக்கிறேன். இது கூடயே இப்போ போட்டு வறுத்துக்குங்க. இது கூட வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இது வந்து போட்டுக்குங்க. ஸோ இஞ்சி போட்டோன்னா வந்து இந்த லெமன் சாதம் வந்து நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இஞ்சி சேர்க்குறோம். ஸோ வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டு போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து சாப்பிடும் போது வந்து ரொம்ப வந்து பெருசாக தெரியாது. ஸோ பாருங்கள், கலர் வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாருங்கள் மிளகா போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் லைட்டாக வதக்கிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்துட்டு வந்துடணும். எல்லாம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ வந்து கொத்தமல்லி வந்து போடுறேன். ஸோ போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் வந்து கரைச்சி வச்சுக்கிங்களா. ஸோ வந்து லெமன் தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஸோ வதக்கியாச்சு. வெந்துச்சதை வந்து நம்ம காரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ இந்த லெமன் சாதத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ரைஸில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை உப்பு வந்து போட்டுட்டு தான் வந்து நான் சாதம் வடிச்சிருக்கேன் நான். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அரை உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அரிசி வந்துட்டு ஒரு 1/2 kg வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்குங்க. ஸோ 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குங்க. ஸோ வந்து லைட்டாக வந்து கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக வந்து கொதிக்குது. ஸோ வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா வந்து லெமன் வந்து கோல்டு. ஸோ அதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து கொதிக்க விடும். ஸோ லெமன் சாறு ஊற்றிட்டு வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து கொதிச்சா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வந்து நான் ஆல்ரெடி வந்து வெடிச்சிட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து உதிரி உதிரியாக வந்து வெடிச்சிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி இருந்தால் தான் வந்து லெமன் சாதம் வந்து நம்ம பிசையும் போது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா வந்து லெமன் சாதம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாதமும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஒட்டாது. ஸோ இப்போயே வந்து ஒட்டலை. ஸோ வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்மெல்க்காகவும் சாதம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஒட்டாதுன்றதுக்காக தான் வந்து ஊற்றுறோம். ஸோ லைட்டாக வந்து கலந்து விடுங்க. ஸோ இந்த லெமன் வந்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போட்டுட்டு வந்துடலாம். ஸோ எல்லாம் வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் வந்து போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ
ஸோ சாதம் வந்து எல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ லைட்டாக வந்து கலந்து கொடுங்க. ஸோ ரொம்ப வந்து போட்டு வந்து அப்படியே வந்து இப்படி பண்ணிவிட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து கலந்து கொடுக்கணும். எல்லாம் வந்து எல்லா ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் வந்து சாதம் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து பலன்னு வெடிங்க. அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸு. ஸோ சாதம் வெடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கலந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு சூப்பராக வரும். ஸோ நான் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எண்ணெய் சூப்பராக பாருங்கள் கலந்து விட்டாச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கலக்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து சாடும்போது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து போட்டோன்னா வந்து எல்லாம் வந்து நமுத்து போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து கொட்டி கலர்றோம். சாதம் பாருங்கள் என்னமோ வந்து உதிரியாக இருக்குது பாருங்கள். லெமன் சாதம் என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து எல்லாம் ரெடியாக வச்சுட்டோன்னா வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.